ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், கீழே நெருப்பு, மேலே வந்து கொத்து கொத்தா மாமலர். உங்களுக்கு தெரியுதா? அந்த பூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு லேசாக தெரியுது. இந்த வருஷம் ஒரு பயங்கரமான காய்ச்சல். இந்த மரம் பூ பயங்கரமாக வச்சுருக்கு. ஆனால் வைக்கிற எல்லா பூவும் காய்க்க போகிறதில்ல. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்க்கும். அதை பாருங்க, அந்த ஒரு கொத்து ரொம்ப பெரிய கொத்து மரத்தையேன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு என்ன இதை பார்த்தா தோணுதுன்னு சொன்னாக்கா, மேலே பசுமையான அருமையான மலர், பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மலர், கீழே காயும் நெருப்பு. மேலே காய்க்கும் மலர், கீழே காயும் நெருப்பு. இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னாக்கா, மகாபாரதத்தில் பகவத்கீதையில், அதாவது கிருஷ்ணா உபதேசத்தில் ஒரு செய்தி வருது. ஒருவன் வந்து ஒரு மரக்கிளையில் ஏறும்போது அவன் தவறி விழுகின்றான். அவன் விழும்பொழுது ஒரு கயிறுன்னு நினச்சி தவறி விழுந்துடுறான். அப்போ அவன் அந்த மரத்துலேருந்து விழும்பொழுது ஏதோ ஒன்று தென்படுது. அது கயிறுன்னு நினச்சி அவன் பிடிச்சிக்கிறான். தன்னுடைய உயிரை காப்பாற்ற மனிதன் அந்த பிடிச்சிக்கிறான். அதை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது ஒரு பாம்பு. இப்போ வந்து அவன் பாம்புன்னு சொல்லி அதை விட்டுட்டான்னா அவன் விழுந்துடணும் கீழே. அதனால் பாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டியாக பிடிச்சிக்கிறான். சரிங்களா? பொதுவாக பாம்பை கண்டா பழைய நடங்குன்னு சொல்லுவான். ஆனால் அவன் பாம்பை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். மேலே அவன் பிடித்திருப்பதோ பாம்பு, அவன் தொங்குவதோ மரக்கிளையில், கீழே பெரிய புதர். அந்த பெரிய குழியிலையும் ஒரு முதலை அவனை விழுங்க காத்திருக்கிறது. அந்த நேரத்திலும் அந்த மரக்கிளையில் இருந்து காட்டிலே அசைந்து தேன்கூட்டில் இருந்து ஒரு சிறு துளி தேன் கீழே விழுகிறது. அந்த மனிதன் வாயில் விழும்பொழுது அந்த தேனை சுவைக்கின்றான். அவன் மரணத்தில் விளிம்பில் இருக்கும் பொழுது கூட அவன் அந்த ஒரு துளி தேனை அவனது நாக்கு சுவைக்கின்றது. எனக்கு இந்த மேலே மாம்பூ, மாமரம், பசுமையான மாமரம், கீழே இந்த எரியும் நெருப்பு, இது ரெண்டையும் பார்த்ததும் இந்த கருத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா?